வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். தமிழகத்துல ஒரு பரபரப்புக்கு பாத்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வாரம் ரொம்ப ஹைலைட்டா பேசப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள தான் எல்லாருமே பேசி இருக்கிறாங்க. அது அவருடைய பர்சனல் விஷயம். அவர் ஏதோ ஒரு லேண்ட் வாங்கி இருக்கிறாரு. அவர் அந்த விவசாயம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவர். இப்ப நிறைய அவருக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால, ஏன்னா அரசியல்ல அந்த தலைவர் பொறுப்பு இல்ல, பட் ஸ்டில் அவர் ஆக்டிவா தான் இருக்கிறாரு. சோ மத்த வேலைகளை பார்க்கணும், அந்த ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவருடைய பர்சனல் பிளான்ஸை அவரு எக்ஸிக்யூட் பண்றாரு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மீடியா அதைத்தான் போக்கஸ் பண்ணி பண்றாங்க. அதாவது தமிழக முதல்வர் 50-60 வருஷமா அரசியல் செய்யக்கூடிய கட்சி, அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி முதல்வரா இருந்திருக்கிறாரு பல டேர்ம், பல கோடிகள் சேர்த்திருக்கிறாங்க. ஆனா அவருக்கு சொந்தமா ஒரு கார் கூட இல்ல. இது தமிழக மக்கள் எல்லாம் நம்பணும். அவருக்கு காரே இல்ல. இத்தனைக்கும் சைக்கிள் கூட இல்ல. வெளிநாட்டுல போனா வாடகை சைக்கிள் எடுத்துதான் ஓட்டுறாரு. வாடகை சைக்கிள் மட்டும் நீங்க முடிக்க கூடாது. மோட்டார் வச்ச சைக்கிளை ஓட்டி போன முதல்வரும் அவர்தான் நம்ம சொல்லலாம். நீங்க ரொம்ப இது நியாயமான விஷயம். இன்னைக்கு நாட்டுல பேசப்பட வேண்டிய விஷயம் எத்தனையோ இருக்கும்போது அண்ணாமலையை பற்றி பேசினா இது மிகப்பெரிய பேசு பொருளாகும். நம்ம செய்யற விஷயங்கள்லாம் மறைஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. கூட்டணியில பேசு பொருள் அப்படின்றத விட, அதாவது இந்த ட்விட்டர்ல ஒரு 4-5 கேரக்டர் இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா வேற வழியே இல்ல. அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த பேர் தெரிஞ்சுக்கணும். அந்த சுய விளம்பர விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, யார பத்தி பேசினா நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், யார பத்தி பேசினா நம்ம போடுற ட்வீட்டுக்கு ஒரு 20-30 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவே போடுறாங்க. அதாவது இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன சொல்றாங்க, திமுக ஒரு தீய சக்தி, சோ அதை எதிர்க்கணும், அதை அந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு செகண்டரியா மாறிடுச்சு. இன்னைக்கு அண்ணாமலையே வீழ்த்தணும், அண்ணாமலையுடைய அந்த அந்த புகழ் இருக்கு இல்லையா, அதை தகர்க்கணும் அப்படின்னு தான் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. சார் அது சரியும் கூட. ஏன்னா நம்ம இதுல நீங்க அண்ணாமலை சாரை பத்தி பேசினா மீடியாவோட கவரேஜ் கிடைக்கும்ன்றது எந்த அளவுக்கு நியாயமோ அந்த அளவுக்கு அவர்கள் செய்யற விஷயங்களை பின்னாடி தள்ளுறது, இவங்க செய்யற தப்புக்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா இது டாக் ஆஃப் த டவுன் ஆயிடும், அது மறைஞ்சு போயிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட மீட்டிங்ல சொல்றாரு, இந்தியா டுடேன்னு நினைக்கிறேன், அதனுடைய அந்த டாக் ஷோல தொடர்ந்து சொல்றாரு. பல விதமா அவரை கேள்வி கேட்கிறாங்க. எப்படியாவது அவரை வாயில இருந்து வேற வர வச்சிட முடியாதான்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை கேட்கிறேன். இப்ப எங்களோட ஒரே எதிரி டிஎம்கேயை வீழ்த்துறதுதான். பேரை சொல்லியே சொல்றாரு. எந்த எடப்பாடி அவர்களுக்கு இவர் எதிர் அப்படின்னு கட்டமைச்சாங்களோ அந்த பிம்பத்தை சுக்கு நூறா இன்னைக்கு உடைக்கிறாரு. ஆனால் அதை வைத்து கூட எப்படி அரசியல் பண்ண முடியும், அந்த கூட்டணிக்குள்ள எதனாவது குழப்பத்தை பண்ணிட முடியாதா அப்படின்னெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு கேடு கெட்ட விதங்கள்ல உள்ள வேலைகளை எதிர்த்தரப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் பாக்குற எல்லாருக்கும் தெரியும் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது. இல்ல, அதாவது இந்த மீடியா எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். அதாவது நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். அதாவது மீடியாக்கு அப்படின்னு ஒரு மதிப்பு இருந்தது. சில நேரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம கூட வீட்டுல சொல்லுவாங்க, ஏய் இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு போ. இல்ல இந்த பேப்பர்லயே போட்டாங்க ஸ்கூல் லீவு, நான் போக மாட்டேன் அப்படின்னுவோம். ஏன்னா அதுக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்படி இருந்த அந்த மீடியா, அந்த பத்திரிகை துறை இன்னைக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிருக்கு அப்படின்றது ரொம்ப கண்கூடா பார்க்க முடியுது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, முதல்வருடைய மருமகனுடைய அப்பா, அவருக்கும் தமிழகத்து அரசியலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. முதல்வரே தமிழகத்துக்கு என்ன பண்ணாருன்னு இப்ப மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவர் மருமகன் தமிழகத்துக்கு என்ன பண்ணிருப்பார், தமிழக மக்களுக்கு என்ன பண்ணிருப்பார்? அந்த மருமகனோட அப்பா, அவர் அப்பா பேரு மேபி அவங்க பையனுக்கு மட்டும்தான் தெரியும், தமிழகத்துல இருக்கிற ஒருத்தனுக்கும் தெரியாது. அதுக்கு அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ். முதல்வரே அவருடைய அபிஷியல் ஹேண்டில்ல அதை பத்தி எழுதுறாரு, என்னுடைய மருமகனுடைய தகப்பனார் அப்படின்னு எழுதுறாரு. அதே மாதிரி சில மீடியாக்கள் பாரத பிரதமர் அவர்கள் விழுந்து செங்கோல விழுந்து வணங்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போடுறான், நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு. அவ்வளவு தூரம் கீழ்த்தரமானவங்க தான் இவங்க. ஒரு பாரத பிரதமரை பார்த்து கேட்ட இவங்களால ஏன் ஒரு முதல்வருடைய சம்மந்திக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்க முடியல.
அத கூட விடுங்க. வந்து தன்னுடைய கட்சியவே வந்து திமுக அடகு வச்சு இன்னைக்கு எம்பி ஆயிருக்கிற கமலஹாசன்கிட்ட வந்து கலாம் அவர்கள் இறந்தப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் சார் நீங்க கலாம் அவர்களுடைய இறப்புக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எந்த இறப்புக்கும் நான் செல்வதில்லைன்னு. ஆனால் நீங்க நேத்து பார்த்திருப்பீங்க, கலாட்டால அவருடைய போஸ்டே போட்டிருந்தாங்க. வந்து அதாவது இப்படி மனம் உடைந்து நான் பார்த்ததில்லை ஒரு டேக். ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒவ்வொருத்தர் போகும்போது ஒரு டேக் போட்டு போஸ்ட் போடுறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே முதலாளி யாரு, யாரு பின்னாடி இருந்து இதை இயக்கினாங்க, இன்னைக்கு வந்து அது வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இறப்புல கூட இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு யோசிக்க கூடாது. ஆனால் கலாம் அவர்களுடைய இறப்பிற்கு வராததற்கு அவர் சொன்ன காரணமும் இங்க வந்ததுக்கும் அப்ப மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல. அதுதான் நாம சொல்ல வேண்டியது. முக்கியமா நீங்க வந்து பேப்பரை பத்தி பேசுனீங்க. பேப்பரை பத்தி பேசினோடனே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. அண்ணாமலை சார் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு அதே இந்தியா டுடே மீட்டிங்ல, டிஎம்கேயோட ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் இங்க அதிகமாகல. நான் அதை உடனே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, டிஎம்கேயோட லிங்க் வச்சுட்டாரு, டிஎம்கே கட்சியை உடைச்சு புது கட்சி ஆரம்பிக்க போறாரு, இதெல்லாம் பேசுறாங்கல்ல. அவர் அடுத்த வார்த்தை அதுல சொல்றாரு, வந்து ஏன்னா இப்பயே நம்ம இதை ஃபுல்லா பேசிட்டோம்னா மக்கள் அதை மறந்துருவாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபீவரை நீங்க ஜனவரியில இருந்து பீக்ல கொண்டு போகும்போது தான் மக்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய, அதாவது மக்களுடைய அந்த மறக்கக்கூடிய மனநிலையை அவர் ஞாபகம் வச்சு அவர் அழகா சொல்றாரு. இப்ப நம்ம இத பேசுற விஷயம் இல்ல, ஆன்டி இன்கம்பன்சியை நம்ம இப்ப பேசக்கூடாது, அத ஜனவரியில பேசணும். அப்ப பேசும்போதுதான் மக்களுக்கு அது மறக்காம இருக்கும்னு. அதை கூட அத்தனை கீழ்த்தரமாக நான் வந்து பெரிய அறிவுஜீவி, நான் தான் வந்து ஒரு பத்திரிகையாளர் நேஷனல் லெவல்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நான் லிங்க் போட்டுட்டாரு, கட்சியை உடைக்க போறாரு, என்னெல்லாம் பேசுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ பத்திரிகைகள் மட்டுமல்ல, ஊடகங்கள் மட்டுமல்ல, பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறவங்க கூட அவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு அரசியலை இன்னைக்கு தமிழகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுறாங்க. ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த சொந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய பலர் வந்து இன்னைக்கு அதே மாதிரிதான் பேசுறாங்க. அதாவது பொறுப்புல இருக்கக்கூடிய ரொம்ப சீனியரா இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னும் போதுதான் அவங்களுக்கும் அந்த அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு தெரியுது. ஒரு சில தலைவர்கள் வந்து சொல்றாங்க, நான் 40 வருஷமா அரசியல் பண்ணிருக்கேன், 50 வருஷமா அரசியல் பண்ணிருக்கேன். பட் சொல்லக்கூடிய அந்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் அரசியல்வாதியா வரல. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் போதோ அவர் பின்னாடி யாரும் போறது இல்ல. சோ இதுல இருந்தே தெரியுது 40 வருஷமா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து, அவர் பண்ண அரசியல் எப்படி இருந்ததுன்னு. ஆனா 5 வருஷத்துல வந்து ஒரு அரசியலுக்கு வந்த ஒரு 4-5 வருஷத்திலேயே இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியா அண்ணாமலை இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு தனித்திறமை இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு வந்தப்ப தலைமை இது செய்யும், எனக்கு இந்த பதவி கிடைக்கும் அப்படின்றதுக்காக வரல. அவர் வந்து ஒரு நோக்கத்துக்காக தான் வந்தாரு. ஓகே, இந்த மாற்றத்தை கொண்டு வரணும், அவர் இருக்கக்கூடிய அந்த கட்சியை வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான். சோ அதுக்கான வேலைகள் வந்து எல்லாமே அவர் செஞ்சார். இல்லைன்னா வந்து 3% இருக்கக்கூடிய கட்சியை வந்து 11% எடுத்துட்டு வர்றதுன்றது அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. சோ முதல்ல நீங்க வந்து கட்சிய எல்லா இடத்துக்கும் கொண்டு போனோம், அந்த சிம்பிள் எல்லாருக்கும் தெரியணும், மக்கள் வந்து இந்த கட்சியின் மேல ஒரு ஆர்வம் இருக்கணும். சோ அதை வந்து தூண்டி அதற்கான வேலைகளை வந்து செஞ்சார். அவர் வந்து உடனே வந்து ஆட்சிக்கு வரணும், முதல்வர் ஆகணும், இந்த பதவி வரணும், அந்த பதவி வரணும், அந்த முயற்சியில வந்து அவர் வந்து வரல. ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னாலும் நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன ஒரு எய்மோட வந்தாரோ, என்ன பிளானோட வந்தாரோ, அந்த பிளான் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் நடக்கலனாலும் இன்னொரு 5 வருடத்துல நிச்சயமாக வந்து நடக்கும். அதுதான் அவரோட ட்ரீம், அதுதான் அவரோட கோல். சோ அவர் வந்து என்னைக்குமே வந்து அந்த ஒரு கோலை செட் பண்ணி தான் போறாரு. அதனாலதான் நீங்க வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய எதிரி யாரு அப்படிங்கறத சொன்னார். நிச்சயமா அவர் வந்து தலைவரா இருக்க வரைக்கும் அந்த எதிரியை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். சோ இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படின்றதுனாலதான் ஓகே இவர் வந்து இன்னும் வந்து லைம் லைட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் அவரை வந்து அட்டாக் பண்றாங்க. நிச்சயமா இதுவும் கடந்து போகும், அவர் இதுல இருந்து வெளியில வருவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து
எல்லாருக்குமே இருக்கு. சோ ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேப்பபிளான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான் வந்து சார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி சார். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தலைமைக்கு தெரியும். அந்த தலைமை வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கு. அதனாலதான் யாரு என்ன பேசினாலும் அவர் வந்து அதை பத்தி பொருட்படுத்தாம எனக்கு தெரியும், என்னோட ஸ்டேச்சர் என்னன்னு தெரியும், வேர் ஐ எம் அப்படிங்கறதும் தெரியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம நேத்து பேப்பரை பார்க்கும் பொழுது கல்வி இன்னைக்கு எந்த இடத்துக்கு போயிருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். எத்தனை பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். கல்வியோட தரம் எவ்வளவு குறைஞ்சு போயிருக்குதுன்னு பாக்குறோம். இதையெல்லாம் அவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. ஏன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை அதிகமாயிக்கிட்டே இருக்குது பள்ளிக்கூடங்கள்ல. எங்க அடிப்படையாக மாணவனுக்கு கல்வி வேணுமோ அந்த இடத்துல அது குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள்ல மாணவர்களுடைய சேர்க்கை 75% தான் ஆயிருக்குது, 25% காலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முறை பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பெருமளவிற்கு வந்து ஃபில்லா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அத சாதாரணமாக இது 75% தான் நிரம்பிருக்குன்னு சொல்றவங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எவ்வளவு தூரம் புரியும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இங்க இன்ஜினியரிங் காலேஜும் மெடிக்கல் காலேஜும் வச்சிருக்கிற அரசியல்வாதிகளின் எண்ணிக்கையை விட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வச்சிருக்கிற அரசியல்வாதிகளுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவு. ஆனால் அதாவது நீங்க வந்து எண்ணிக்கையா பார்க்க கூடாது. இந்த இந்த காலேஜஸ் எல்லாம் நடத்தக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் வந்து கல்வி தந்தைகள் மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒரு பிசினஸ் மேன். சோ நீங்க வந்து இன்னைக்கு என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வச்சீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், அதுல வந்து ஒரு பெரிய வருமானம் வரும். ஆனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நீங்க பெருசா பண்ணணும், ஆனா அதுல வருமானம் வந்து ரொம்ப கம்மியா வரும். சோ அதனாலதான் பெற்ற கல்லு சின்ன லாபம் தான். நீங்க இதுதான் இந்த கான்செப்ட் தான் அவங்களுக்கு. ஆனால் இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து மேக்ஸ்லயோ பிசிக்ஸ்லயோ எண்ணிக்கைகள் மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைஞ்சு போயிருக்குது. நீங்க இன்ஜினியரிங்கோட அடிப்படையே சயின்ஸ் தான், பிசிக்ஸ் தான், மேக்ஸ் தான். சோ இன்னைக்கு மேக்ஸும் பிசிக்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி வந்து ஒரு நாட்டுல டெக்னாலஜி வந்து பெரிய அளவுக்கு டெவலப் ஆக முடியும் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணும்ல. இன்ஜினியரிங்ல நீ 45% எடுத்தாலே கூட இன்ஜினியரிங் சேரலான்னு அவனுக்கு ஆசை காட்டி அவனை அங்க சேர்க்க வச்சுட்டு அவன் கடைசியில முடிக்க முடியாம கூட போறான். ஆனால் அதற்கு பதிலாக நீங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவனை சேர்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களோட நல்ல புரிதலோட வந்து அவன் ஒரு பிஜி பண்ணும்போது ஒரு இன்ஜினியரிங்ல என்ன நிலைமை அவன் ரீச் பண்ணுவானோ அந்த நிலைமையை அவனை ரீச் பண்ண முடியும். அப்போ எந்த பிள்ளைகளால என்ன படிக்க முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர்கள் சொல்லணும், இல்ல வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் பீப்புள் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு கெரியர் கைடன்ஸ்னு மிகப்பெரிய அளவுல பேரு போர்டு வச்சிருக்கிறவங்க ஒரு சிட்டிங்க்கு 5000 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை காலேஜ்ல சேர்த்தி விடுறதுக்கு 1.25 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கைடன்ஸ்க்கு மட்டும் இல்ல. நீங்க சொல்லக்கூடிய இந்த கன்சல்டன்டே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கல்வி தந்தைகளுடைய ஒரு ஏஜென்டா தான் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து உண்மையிலேயே வந்து இந்த பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல சொல்லணும், இது படிச்சா இது இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு இல்ல. அவங்களே வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு புரோக்கர்ஸா தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த கல்லூரிக்கு போ, இந்த கல்லூரிக்கு போன்னு கரெக்டா அவங்களே சொல்றாங்க. எப்படி வந்து டாக்டர் வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதும் போதே இந்த பார்மசிக்கு போன்னு சொல்றாரோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து இந்த கன்சல்டிங் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்றதான் ஒரு குறிக்கோளா இருக்கணும். அது எத்தனை பேருக்கு அது குறிக்கோளா இருக்குன்னு தெரியல. எல்லாருமே அதை குறிக்கோளா நினைச்சு நடந்தாங்க அப்படின்னா அது நடக்கும். ஆனா ஒரு தலைவரை வந்து தனியா வந்து டார்கெட் பண்ணணும் இந்த மாதிரியாக நினைச்சு வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அது நடக்காது. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியே தான் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதான் இவங்க வந்து ஏற்படுத்தியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த அரசியல்வாதிகளோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் போக போக பார்க்கணும். இன்னொரு 7-8 மாசம் இருக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு. ஸோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து பல விஷயங்களை வந்து செய்யறாங்க. அது நிறைய பேருக்கு ஏற்புடையதா இல்ல. ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா வந்து நடத்தி இருக்கிறாங்க. அவருடைய அந்த டேலண்ட வந்து பாராட்டுறாங்க. ஒரு தமிழனை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. அதாவது இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழன் துணை குடியரசு தலைவரா வர்றதுக்கு எதிர்த்து ஓட்டு போட்ட அந்த கூட்டம்
இன்னைக்கு ஒரு தமிழனை தூக்கி பிடிக்குது அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்க எந்த முடியும். தமிழ நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சிம்பனி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்விழா நேற்று செலிப்ரேட் பண்ணாங்க. நீங்க அதுல பார்த்திருப்பீங்க. இந்த இந்த இளையராஜாவைத்தான் முதலில் கண்டறிந்தது மத்திய அரசு. அவருடைய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ரெக்கக்னிஷனாக ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ராஜ்யசபா அப்படிங்கிறது முதல்வரோட பிள்ளைங்க இல்ல கட்சி வச்சிருக்கிறவனுக்கு எம்பி சீட்டு கொடுக்கலன்னா அங்க, இல்ல இங்க ஜெயிக்க முடியலன்னா அங்க, அப்படி கொடுக்கறது இல்ல. அதாவது தேர்தல்ல போட்டி போடுறது அளவுக்கு அவங்களுக்கு டைமோ எனர்ஜியோ கிடையாது. ஏன்னா ஆனா அவர்களுடைய துறையில் அவர்கள் வல்லுநர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி வல்லுநர்களும் நம்மளுடைய அந்த இதுல இருக்கணும், சபையில இருக்கணுங்கிறதுக்காக தான் ராஜ்யசபா அப்படின்னே வந்தது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு பத்திரிகையாளர் இருப்பாங்க, ஒரு கலைத்துறையில இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் மக்கள்கிட்ட போய் நின்னு எலெக்ஷன்ல ஓட்டு போடுன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த ஞானம் நமக்கு பயன்படணுங்கிறதுக்காக. சுருக்கமா சொன்னா ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்து கோட்டரும் பிரியாணியும் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாத நல்லவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஆனால் இங்க தமிழகத்துல அது மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னோட கட்சியை உங்களுக்கு அடகு வச்சா ஒரு ராஜ்யசபா சீட்டுன்ற அளவுக்கு அது மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம தமிழகத்தை வச்சு இந்தியாவில இல்ல அந்த சீட்டு எதற்காக கொண்டு வரப்பட்டதுங்கிறத நம்ம கணிக்க முடியாது. ஆனால் இளையராஜா அவர்களுக்கு முதல்ல அப்ரிஷியேட் பண்ணது, ஐடென்டிஃபை பண்ணது, ரெக்கக்னைஸ் பண்ணது, இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இருக்குமோ அது எல்லாமே நம்ம மத்திய அரசுக்கு கொடுக்கணும். ஆனால் அந்த மத்திய அரசு அவரை அங்கீகரிக்கும் போது அவருக்கு நீ இந்த ஜாதியினாலதான் நீ அவரை அங்கீகரித்த, அதை வச்சு நீ ஓட்டு வாங்குறதுக்கு அதாவது எவ்வளவு தூரம் ஒருத்தங்களுக்கு மூளை மழுங்கி போயிருந்தா இளையராஜாவுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சா பட்டியலின மக்கள்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு மத்திய அரசு மோசமா இருக்குன்னு இவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குல்ல. இல்ல இந்த மாதிரி யோசிச்சு பேசக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் தான் பாத்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அவரை எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவத பேசினாங்க. மீட்டிங் போட்டு பேசினாங்க சார். அவருடைய வேலை என்ன, ஹார்மோனியப்பட்டிய எடுத்து வாசிச்சுக்கிட்டு இந்த வேலை பார்க்கணும்ன்றது அவருக்கு அந்த வேலைதான். சரி நீ என்ன இதை கொடுக்குறீங்கன்னு அவருடைய ஜாதியை வைத்து இழிவுபடுத்தியவர்கள் இன்னைக்கு உலகமே அதை கொண்டாடும் பொழுது வேற வழி இல்ல, நாம இனிமே கொண்டாடலைன்னா நிறைய பேர் அதை சொல்லவே ஆரம்பிச்சுட்டாங்க. உலகமே அவரை சிம்பனி கலைஞன்னு கொண்டாடுது. மத்திய அரசு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. ஆனா சொந்த மண்ணுல அவருக்கு எந்த அங்கீகாரமும் இல்லைன்னு சொன்ன பிறகு வேற வழி இல்லாம முதல்வர் அவர் வீட்டுக்கு போய் பாராட்டிட்டு அப்ப அனௌன்ஸ் பண்ணாரு நம்ம இதற்கு விழா எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த விழாவை இப்ப எடுக்கிறாரு. அப்ப நீங்க இத இன்னைக்கு பட்டியலின மக்களுடைய ஓட்டுக்காக செய்றீங்களான்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அவரை கண்டறிந்தது பாரதிய ஜனதா கட்சி, அவரை அப்ரிஷியேட் பண்ணது, அவரை அங்கீகரித்தது பாரதிய ஜனதா கட்சி. இங்கு கலைஞர்களுக்கும் நல்ல வேலை செய்பவர்களுக்கும் நேர்மையாக இருப்பவர்களுக்கும் இடம் இருக்குமே தவிர இவரை போட்டா ஓட்டு வருமா அவரை போட்டா ஓட்டு வருமானு வெறும் ஓட்டு கணக்கு மட்டும். எல்லா கட்சிக்கும் ஓட்டு கணக்கு உண்டு, ஆனா எல்லாத்துலயும் ஓட்ட பாக்குறது அவங்க கிடையாது. இல்ல அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அவருடைய ஜாதியின் அடிப்படையில இல்ல, அவருடைய திறமையின் அடிப்படையில. சோ அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சோ இவங்க இந்த பாராட்டு விழா நடத்துறது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னும் சில வாரங்கள்ல தீபாவளி வர இருக்குது. சோ அதுல பாத்தீங்கன்னா அகெயின் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு லைம் லைட்ல வருவாங்க. அதாவது இவ்வளவு நாள் எங்க இருப்பாங்கன்னே தெரியாது, திடீர்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னு வருவாங்க. அதையும் தமிழக பத்திரிகையாளர்கள் நிறைய பேசுவாங்க. சோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கரெக்டா சொன்னீங்க சார். நல்ல வேளை நான் கூட இதை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சுப்ரீம் கோர்ட் நேத்து கேள்வி கேட்டிருக்குது, ஏன்னா எப்ப பார்த்தாலும் டெல்லியில மட்டும் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடைன்னு போடுறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டைம் சொல்லுவாங்க, காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும், ஈவினிங் 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும். ஆனா இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த பசுமை நேசிக்கிறவங்க, இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் ஏடிஎம்கே பீரியட்லயோ இல்ல இதற்கு முந்தி இருந்த பீரியட்லயோ ரொம்ப பேசுவாங்க. ஆனா இந்த பீரியட்ல ரொம்ப அமைதி ஆயிடுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லா ஞானமுமே வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் தொடர்ந்து இந்து பண்டிகைகளை குறி வச்சு மாசு ஆகுது, காற்று மாசுபடுது, நீர் மாசுபடுது, அது மாசுபடுதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நீங்க யூஸ் பண்ற காரு ஒருத்தர் போறதுக்கு 10 கார் முன்ன பின்ன போகும்போது போகாத காற்று மாசு
உங்களுக்கு வந்து ஒரு நாள் வெடி வெடிக்கும் போது வந்துருச்சா? இத நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேக்குது. நான் போன பீரியட்ல அதே டைம்ல பஞ்சாபுக்கு போனேன். டெல்லியில இருந்ததை விட காற்று மாசு அங்க அதிகமா இருந்தது. அங்க வெடி வெடிக்க தடை இல்ல, இங்க தடை விதிச்சிருக்கிறீங்க. அத முதல்ல அங்கேக்கும் இங்கேக்கும் காற்று மாசுபாடு எப்படி இருக்கு? நீங்க ஒரு நாட்டுல ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ ஒரு ஸ்டேட்டுக்கோ மட்டும் தனியில கொண்டு வர முடியாது. அதனால இதை நீங்க விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இதைதான் நாம இங்க இருக்க மக்கள் புரியணும். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க வெடி வெடிக்கிறதுனால பறவைகள் பயந்துரும், விலங்குகள் பயந்துரும், காற்று மாசுபடும், அதனால நம்ம வந்து சத்தமில்லாத தீபாவளியை கொண்டாடுவோம். இப்படிலாம் நம்ம வந்து குழந்தைங்க மனசுலயே வந்து நல்லதை விதைக்கிறோம்னு நினைச்சிட்டு முழுக்க முழுக்க வெனம விதைச்சு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு எகெயின்ஸ்டா உள்ள கருத்துக்களை புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்க அது நடக்கிறதுக்கு நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் ஒன்னால அது மூலமாக எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் வாழ்றாங்க, அதன் மூலமாக எவ்வளவு எக்கானமி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்காக ஒரு நாள் காற்று மாசுபாடோட இருந்தா தப்பே கிடையாது. நீங்க காலம் ஃபுல்லா வண்டி ஓட்டி, காலம் ஃபுல்லா வந்து மற்ற தொழிற்சாலைகள் மூலமாக வருகின்ற உங்களுடைய நுகர்வு கலாச்சாரத்திற்காக வருகின்ற மாசு கட்டுப்பாட்டை விட இதுல வர்றது ரொம்ப கம்மிதான். அப்படியே வந்தாலும் நம்முடைய கலாச்சாரத்திற்காக பண்பாட்டுக்காக நம்மளால அதை மீட்டெடுக்க முடியும். ஒரே நாள்ல 2 நாள்ல அதை சரி பண்ண முடியும். சோ இந்த வருஷமும் இப்பயே நீங்க ஆர்டர் பண்ணிடணும். ஆக்சுவலா நான் எந்த ட்ராக்கர்ஸுக்கும் வந்து ஏஜென்ட் எடுக்கல. ஆனால் நாம நம்ம பண்டிகையை நம்மளுடைய கலாச்சாரத்தோடு நம்மளுடைய பண்பாடு விழுமியங்களோடு செலிப்ரேட் பண்ணணும். சோ நிறைய இந்த வருஷமும் கிராக்கர்ஸுக்கு இப்பயே பண்ணிட்டோம்னா நல்ல நம்ம வந்து தீபாவளிய செலிப்ரேட் பண்ணலாம். நிச்சயமா இதெல்லாம் வந்து மக்கள் பாக்குறாங்க, புரிஞ்சுக்குவாங்க, சிந்தித்து செயல்படுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா இப்படி பேசக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒவ்வொரு தெருமுனைக்கும் ஒரு டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருக்கான். அவன் அங்கங்க ரோட்ல குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு உடல்நல பாதிப்பு இருக்கு. ஏன்னா சுற்றுச்சூழல் நீ சுவாசிக்கிறதுல மட்டும்தான் உடல்நல பாதிப்பு வருதா? இவன் குடுக்கிற குடியில பாதிப்பு வருது இல்ல? அவன் ஒருத்தன் செத்தான்னா குடும்பமே பாதிக்குது இல்ல? ஏன் இதெல்லாம் வந்து பேச மாட்டேங்கிறாங்க? சோ இததான் வந்து மக்கள் யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு மீடியால எதை சொன்னாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கு. பொது நலன் கருதி சொல்லக்கூடிய ஆட்களும் சொல்லக்கூடிய மீடியாக்களும் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. சோ அதனாலதான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். சோ இதை வந்து மக்கள் தான் யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா அது யார் கையில இல்ல, உங்க கையில இல்ல, என் கையில இல்ல, அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் கையில இல்ல. மாற்றம் எதற்கு வேணும், என்ன நடக்கும் மாற்றம் வந்தா அப்படிங்கறத மக்களுக்கு எடுத்துதான் சொல்ல முடியும். ஆனா அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் தான். சோ நிச்சயமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை வரக்கூடிய காலங்கள்ல எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.